மேடம் வணக்கம். அதிமுகல இருந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. நிறைய அறிவிப்புகள் வெளியிட்டு இருக்கு. மகளிரை மையப்படுத்தி நிறைய அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கு. ஃப்ரிட்ஜ் தரதா சொல்லியிருக்கிறாங்க குடும்ப அட்டைதாரர்களுக்கு. நீங்க எப்படி பார்க்கறீங்க மேம்? நாங்க கொடுத்த அந்த 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகைக்கு அவ்வளவு விமர்சனம் வச்ச அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன்னு பேசிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய அந்த பொங்கலுக்கான ரொக்க ரூபாயோ இல்ல மகளிர் உரிமை தொகை இந்த எலெக்ஷன்னால கோட் ஆஃப் கான்டாக்ட்ல ஒன்றிய அமைச்சகம் நிராகரிச்சிருவாங்கன்ற முன்கூட்டியே போட்ட அந்த 5000 ரூபாய்க்கும் விமர்சனம் வைத்த அதே அதிமுக தான் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் கொடுக்கறேன், பொங்கல் ரொக்க பரிசோட 1000 ரூபாய் கொடுக்கறேன்னு இப்படி பல இலவசங்களை சொல்லியிருக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பார்க்கணும். நாங்க கூறியிருப்பது மகளிர் உரிமை தொகை, அதே மாதிரி விடியல் பயணம் திட்டத்துல ஒரு பெண் பேருந்துல பயணம் பண்றது, அதே மாதிரி காலை உணவு திட்டம், இதெல்லாம் ஃப்ரீபீஸ்ன்னு சொல்றதை விட வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் சொல்லலாம். ஒரு இன்க்ளூஷன் growth ஆஃப் கவர்மெண்ட்ங்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தனது கடந்த 2021 தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கும் 2026க்குமே தேர்தல் அறிக்கை சிறப்பாக தயாரித்துக் கொண்டிருக்கும். இந்த நிலையில தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி பல இலவசங்களை சொல்லியிருக்குது. ஏற்கனவே அவரு ஒரு 2 வார காலங்களுக்கு முன்னாடி பேசும்போதே அதே மகளிர் உரிமை தொகையை எண்ணிக்கையை ஊட்டி நான் கொடுப்பேங்கிறத சொல்லியிருக்காரு. எந்த உரிமை தொகையை அவங்க ரொம்ப பயங்கரமாக விமர்சித்தாங்களோ அதே உரிமை தொகையை அவங்க அவங்கள கொடுக்குறாங்கன்னா அப்ப நாங்க செஞ்சது 5 ஆண்டு காலத்துல இது சரிங்கிற ஒரு முக்கியமான பங்களிப்பை இங்க நான் முன்வைக்க விரும்புறேன். இப்ப ஃப்ரிட்ஜ் அப்படின்றது கொஞ்சம் கவனம் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இது திமுக இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியிடாதனால இது எதுவும் உங்களுக்கு நெருக்கடியா இருக்குமா மேடம்? எங்களுக்கு தெரிஞ்சு எதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சாலும் அது திமுகவுக்கு நெருக்கடியா இருக்காது. ஏன்னா இது திமுகக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கும் டெல்லி வஞ்சகத்துக்குமான எலெக்ஷனுங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். நிச்சயமா எப்படிப்பட்ட ஒரு அறிக்கையோ இல்ல எப்படிப்பட்ட ஒரு யூகங்களோ நிச்சயமாக இது எதிர்படாது. 2026 திராவிட மாடல் 2.0 வெர்ஷன் லோட் ஆவது நீங்க நிச்சயமா பாப்பீங்க. ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி.